மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் தாக்கலாயிருக்கு. டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வேளாண் பரப்பு அதிகரிக்கிறதுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை சொல்லியிருக்கிறாங்க. பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க. வானம் பார்த்த பூமி, அப்படிப்பட்ட நிலங்களை மேம்படுத்த அமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அறிவித்திருப்பது அப்படிப்பட்ட கீழ்நிலை உள்ள விவசாயிகளின் நெஞ்சில் பாலை வார்த்ததை போல இருக்கின்றது. விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு விபத்து காப்பீடாக கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கிறோம். பசுமை காடுகள் ஊக்குவிப்பு அப்படிங்கிற இதை இந்த ட்ரிப்பு பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம். கடன் சுமையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கடன் சுமையில் ஏதோ ஒரு பார்ட்டை நீங்கள் எடுத்துங்க, ஒரு பார்ட் நான் கட்டுறோன்னு அது பட்ஜெட்டில் சொல்லியிருந்தேன். அதுவும் இதை இடம் பெறல. விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றமான பட்ஜெட். கரும்பு விவசாயிற்கான ஊக்கத்தொகை 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. விவசாயிகளுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கின்ற வகையில் இருக்கிறது. 22 கோடி ஒதுக்கி விட்டதை கொடைக்கானல் விவசாயிகளுக்காக பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைகளுக்கு ஒதுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மாணவர்களுக்கு இயற்கை வேளாண்மை பற்றி எடுத்துரைக்கவும் கூடி உள்ளார்கள். இது பாடத்திட்டங்களிலும் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். கோடை காலத்திலே காய்கறிகளுடைய விலையை குறைப்பதற்கும் 10 கோடி ரூபாய் அளவிலே ஒரு கோடைக்கால காய்கறி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனையும் உள்ளபடியே வரவேற்கிறோம். மக்காச்சோள உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காகவும் பட்ஜெட்டில் 40.26 கோடி ரூபா நிதி ஒதுக்கி இருக்கிறத நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் மக்காச்சோள விவசாயிகள் சார்பாகவும் வரவேற்கிறோம். மக்காச்சோளத்துக்கு 40.27 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்காங்க. விதை தரமான விதை ஹைபிரிடு அதை கொடுக்கணும். பூச்சி ஏதாவது தாக்குச்சுனாக்கா அதுக்கான மருந்துகளை விவசாயிகளுக்கு மருந்தாக கொடுக்கணும். பணமாக கொடுத்தா விவசாயிகள் அதை வாங்கி சரியாக அடிக்க மாட்டாங்க. விவசாய தொழிலாளர்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது மாதிரி விவசாய தொழிலாளருக்கு நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி விவசாயிகளை பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு கொடுக்கணும். MS சாமிநாதன் ஃபவுண்டேஷன் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற ஆறுகளை தூர்வாரும் பணி செய்வதற்கு 2925 கிலோமீட்டர் தூரத்திற்கு 13.80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இதை வரவேற்று இன்னைக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது.